இந்த 2026ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்களோட 3 மணி நேரம்ன்றது வெறும் 30 நிமிஷம் தான். இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நீங்க 3 மணி நேரம் டிஸ்ட்ராக்டடா படிக்கிறத விட, வெறும் 30 நிமிஷம் ஃபோகஸ்டா படிச்சா போதும். எப்படி ஃபோகஸ்டா படிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு 4 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒன் டீப் பிரீத்திங். டீப் பிரீத்திங்ன்றது கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செட் டீப் பிரீத் பண்ணுங்க. டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இது உங்கள ஃபோகஸ்டா வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் அவாய்ட் ஃபோன்ஸ். நீங்க உங்க ஃபோன பக்கத்திலேயே வச்சுட்டு, எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு, எல்லா ஃபோன் கால்ஸையும் அட்டெண்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க 3 மணி நேரம் வெறும் 30 நிமிஷத்துக்கு தான் ஈக்குவல். ஸோ, நீங்க உங்க ஃபோன ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு பக்கத்தில வச்சுட்டு ஒரு 1 ஹவர் படிங்க. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு 1 ஹவர் படிங்க. திரும்ப 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த சைக்கிள ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டீப் ஃபோக்கஸோட டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, இன்னும் நல்லா நீங்க ஃபோகஸ்டா படிக்க முடியும். தேர்ட் ஒன் செலக்ட் ப்ராப்பர் ஸ்டடி ஸ்பேஸ். நீங்க எந்த இடத்துல படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க லைப்ரரியோ இல்ல ஸ்டடி ஸ்பேஸோ போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்விரான்மென்ட் ஈஸியா கிடைச்சிரும். பட் நீங்க வீட்ல இருந்து படிக்கிறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டடி டேபிளோ இல்ல ஸ்டடி பிளேஸோ ஒதுக்கிக்கோங்க. அந்த பிளேஸ்ல உட்காந்தீங்கனாலே உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டடி என்விரான்மென்ட்க்கு அடாப்ட் ஆயிடும். ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபோக்கஸ்டா படிக்கிறது. நம்ம படிக்கும்போது நம்மளோட முழு கவனமும் அந்த சாப்டர் மேல இருக்கணும். அந்த புக் மேல இருக்கணும். நம்ம படிக்கிறோம். நம்ம மைண்ட் இங்க இருக்கு. பட் நம்ம மனசு வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்குன்னா, நீங்க ஓவராலா பார்க்கும்போது ஒரு 6 ஹார்ஸ் படிச்ச மாரி இருக்கும். பட் ஆப்வியஸா நீங்க வந்து ஒரு 1 ஹார்க்கு உள்ள சாப்டர் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு 3 ஹார் வந்து இந்த மாரி டிஸ்ட்ராக்டடா படிக்கிறத விட, ஒரு 30 மினிட்ஸ் மைண்ட் அண்ட் பாடிய ஃபோக்கஸ்டா வச்சு படிச்சீங்கனாலே, இந்த எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். இந்த 4 ஸ்டெப்ஸ கண்டிப்பா நீங்க படிக்கும்போது ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2026ல வர எல்லா எக்ஸாமுமே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.